श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणे तेत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः. இன்னைக்கு புரட்டாசி ஸ்ரவணம். திருவேங்கடமுடையான் நம்முடைய சுவாமி வெங்கடநாதன் வேதாந்த தேசிகன் திருநக்ஷத்திரம். விஷ்ணு சம்பந்தமுடையவர்கள் எல்லாரையும் வைஷ்ணவர்கள் என்று சொன்னாலும் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் திவ்ய தம்பதி ஒரு மிதுனமே உத்தேசியம்னு போக வேளையிலும் ஆசிரயண வேளையிலும் ரெண்டுத்துலேயும் சேர்த்தியா ஸ்ரீ விசிஷ்டனான மகாவிஷ்ணு ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் அதை அவர்களுக்கு தாசபூதர்களாக இருப்பதை ரசிக்கும் அவர்களையே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்கிறோம். இதில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் ஆச்சாரியத்வேன அனைவருக்கும் பூஜனீயராய் சுவாமி தேசிகன் எழுந்தருளியுள்ளதால் ஸ்ரீபாஷ்ய பரம்பரையில் எல்லாருக்கும் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன். பாஷ்யக்காரர் வழியாக சுவாமி தேசிகன் வழியாக தான் ஸ்ரீபாஷ்யம் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் வந்ததுன்னு சொன்னால் அது முற்றிலும் சரி. அதனால் அனைவரும் ஸ்ரீ தேசிகனுடைய சிஷ்யர்கள் ஸ்ரீபாஷ்ய பரம்பரையில் கூறலாம். இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைப்பது மிகவும் துர்லபம். அதாவது நேரான சர்வேஸ்வரன் விஷயமான சம்யக் ஞானத்தை பெறுவதே துர்லபம். மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யதாதமபி சித்தானாம் கஷ்டித் மாம் வேத்தி தத்துவத்தான்னு கீதையில் கண்ணன் மனுஷர்களுள் பல ஆயிரங்களில் ஒருவனே பலன் பெற முயற்சிக்கிறான். அந்த முயல்பவர்களுள் பல ஆயிரங்களில் ஒருவனே என்னை அறிகிறான். அவ்வாறு அறிந்து கொள்ள முயல்பவர்களுள் பல ஆயிரங்களில் ஒருவனே என்னை உள்ளபடி அறிகிறான்னு பகவான் அப்படியே நெஞ்சார கஷ்டப்பட்டு சொன்னான். இங்கே கஷ்டித் மாம் வேத்தி தத்துவத்தான்னு அதுக்கு பாஷ்யக்காரர் ந கஷ்டித் இத்தியபிப்பிராயகா, அதாவது ஒருவருமே இல்லை என்பது தாத்பரியம்னு வியாக்கியானம் செய்தருளினார். வாசுதேவ சர்வமிதி சமகாத்மா சுதுர்லபகா மிகவும் துர்லபன், பெறுவதற்கு அரியன் என்று வியாக்கியானம் செய்யப்பட்டது. தன்னுடைய பரத்வத்தை மேன்மையை காட்டுகிற பகவானிடத்திலேயே பக்தி உண்டாவது துர்லபம்னா, நம்மை போலவே நினைத்து சுவாமி தேசிகனிடத்தில் பக்தி உண்டாவது மிகவும் துர்லபம் என்று சொல்ல தப்பில்லை. தேசிகன் சாட்சாத் விஷ்ணு கண்டாவதார, விஷ்ணு கண்டாவோட அவதாரம்னு சில பேர் சொல்லுவாள். பகவத் ராமானுஜருடைய அவதாரம்னு. வெங்கடேஷ அவதாரோயம் தத்கண்டாம் ஸ்ரோதவாபவேத் யதீந்திராம் ஸ்ரோதவேத்தியமம் விதர்க்கியாயாஸ்து மங்களம்னு நயனாச்சாரியார் தெரிவிக்கிறார். சில பேர் அவரை திருமலை அப்பனுடைய அவதாரம், சில பேர் கண்டாவதாரம் சொல்லலாம், சில பேர் பாஷ்யக்காரர் அவதாரம் சொல்லலாம். எதுவும் சரிதான். குரும் பிரகாஷயே தீமான் அப்படின்னு குரு கிட்ட ஆச்சாரியன்கிட்ட அதிசயித்த பக்தியே விதிக்கப்படுகிறது. ஆனால் பக்தியை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணால் வராது. அந்த பக்தி உண்டானா கூட அது அனுபவிக்கத்தக்கதாக இருக்காது. அந்த பக்திக்கு விஷயமான அந்த வஸ்து அவருடைய குணானுசந்தானத்தால் ஏற்படும் பக்தி தான் உண்மையான பக்தி. அந்த பக்தியை நாம் யாரிடம் செலுத்துகிறோமோ அவருடைய குண அனுபவங்கள், சரித்திர அனுபவங்கள், ஆச்சரியமான வைபவங்கள், அதை அனுபவித்து தானாக அதில் பிரீத்தி காதல் பக்தி பெருக்கெடுத்து ஓடும். இளையபெருமாள் லக்ஷ்மணன் சொல்கிற மாதிரி அகமஸ்யாவரோ பிராத்தா குணைர் தாஸ்யம் உபாகதா. ஸ்ரீராமன் ஜேஷ்ட பிராத்தாவாக இருந்தாலும் பிதாவை போல் பூஜிக்க தகுந்தவர் தான் சாஸ்திர விதி. ஆனால் அதனால் இல்லையா, அவருடைய கல்யாண குணங்களுக்கு தோற்று போய் நான் தாசனானேன் என்கிறார் லக்ஷ்மணா. அதுபோல சுவாமி தேசிகன் தம்முடைய திருக்கல்யாண குணங்களாலும் உபகார விசேஷங்களாலும் நெஞ்சங்களையும் இழுக்கும்படியான வாக்கு வருஷத்தால் நம்முடைய மனசை கவர்ந்து விடுகிறார். அவரிடத்தில் பக்தி செய்ய அவர் செய்திருக்கும் உபகாரங்களில் ஒன்று நினைச்சா போகிறோம், ஓரொன்று தானே அமையாதோ
எத்தனை எத்தனை உபகாரங்கள், எத்தனை எத்தனை ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம், காவிய கிரந்தம், நாடக கிரந்தம், ரக்ஷா கிரந்தம், ரகசிய கிரந்தம், திவ்ய பிரபந்தம், தேசிக பிரபந்தம், தமிழ் கிரந்தம், பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே நாம் ஈடுபடுவதற்காக அதி சரளமான அருள், அதி ரசமான நடையிலான ஸ்தோத்திரங்கள், நம் சம்பிரதாயத்திற்கு அசாதாரணமான அந்த சங்க சக்கர முத்திரை, ஊர்துவ புன்ற தாரணம், பகவன் நிவேதித்த ஆகார போஜனம் இதெல்லாம் பிரமாணம் கொண்டு ஸ்தாபித்து அருளினார். தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வுக்கு ஓரொன்று தானே அமையும்படியான நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள், சர்வ சாஸ்திர சாரமான ரகசிய கிரந்தங்கள், அதுவும் ஸ்ரீமத் சாரம், ஸ்ரீமத் ரகசியத்திரே சாரம். விபவாவதாரமானது தீர்த்தம் பிரசாதித்து விடும் என்று கணிசித்து எந்நாளும் தன்னை அடைந்து உய்யும் வகையிலே தன்னுடைய அர்ச்சையே ஏறி அருள பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அர்ச்சையை நயனாச்சாரியரை கொண்டு திருவேந்திபுரத்தில் பிரதிஷ்டை செய்தது. இப்படி ஏதாவது ஒன்றை நினச்சா கூட பக்தி உண்டாகிவிடும். இப்படி அகலகில்லேன் இறையும் என்று அலமேல் மங்கை உரை மார்பனான திருவேங்கடமுடையானுடைய திருமணியின் அவதாரமான சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் திவ்ய சரித்திரம், அதை அனுபவித்தாலே பரமபாகியம். பக்தி பெருக்கெடுத்து ஓடும் ஆச்சாரியன் மேலே பல மகான்களும் அதை அருளி செய்திருக்கின்றன. முக்கியமாக த்விதீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளிய 12,000 படி, திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளிய 3000 படி, சோழசிம்மபுரம் சோழங்கிபுரம் தொட்டையாச்சாரியார் அருளி செய்த வைபவ பிரகாஷிகா சமஸ்கிருதத்தில், அதுக்கு வியாக்கியானம் பெரியப்பங்கார் அருளிய வைபவ பிரகாஷிகா மணிப்பிரவாளம் வியாக்கியானம், கௌஷிக வேதாந்தாச்சாரியருடைய ஆச்சாரிய சம்பு, அது இல்லாமல் தமிழ் திவ்யச்சூரி சரித்தம்னு 2 சாப்டர் வேதாந்த தேசிகனுடைய வாழ்க்கையை பற்றி கோழியாலம் ஸ்ரீனிவாசாச்சாரியர். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் மகிமையை போற்றி பல பல சரித்திர திவ்ய சரித்திர நூல்கள் அருளி செய்துள்ளனர் ஆச்சாரியர்கள். அதில் நம்ம தினம் இதை அனுபவிக்கணும், ஆச்சாரியனுடைய மகிமையை. ஒரு வாட்டி நஞ்சியருடைய திருவடிகளை ஆசிரியத்த ஒரு வைஷ்ணவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நஞ்சியரை சேவிக்க வந்தாராம். நஞ்சியர் கேட்டார், உன்னை வெகுவாலம் பார்க்கலையே, ரொம்ப நாள் பார்க்கலையே அப்படின்னாராம். தேவரீர் ஒரு தடவை அருளி செய்ததை நினைவில் வச்சிருந்தா போதாதோ, அடிக்கடி வரணுமோ அப்படின்னு கேட்க ஜீயர் சொன்னாராம், நீ கெடுவாய், ஆச்சாரியனின் நல்வார்த்தைகளை தினந்தோறும் கேட்க வேண்டும் என்ற நம்பிக்கை உன்னிடம் இல்லையே. பொய்யை ஆழ்வார் அருளி செய்தது, நாள்தோறும் ஏனத்துருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார்க்கு உண்டாமோ வான். ஆழ்வார் பாசுரம் கேட்கலையா நீ? ஒரு நாள் ஆச்சாரியரை சேவித்து அன்னைக்கு ஆச்சாரியர் கூறியதை நினைவில் கொண்டால் மட்டும் போராது. உலகியல் வாழ்க்கை மனுஷனை அல்ப விஷயங்களில் இதர விஷயங்களில் இழுத்து கெடுத்துவிடும். அடியனுக்கு அது கம்ப்ளீட்டாக அப்ளிகபிள். இழுத்து கெடுத்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி ஆச்சாரியரை சேவித்தால் நம்முடைய பாபங்கள் கழிந்து நல்ல எண்ணங்கள் மனசில் நிலைத்து நிற்கும். அவர்கள் மீதும் எம்பெருமான் மீதும் ஆழ்ந்த பக்தி பெருகும். ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு தடவையும் புது புது விஷயங்களை, ஆச்சரியமான இரகசியார்த்தங்களை, அனுபவங்களை, ஆழ்வார் ஆச்சாரிய ஈரச் சொற்களை சொல்லி சொல்லி நமக்கு மகிழ்வூட்டுவர். நம்முடைய ஆனந்தமும் பாக்கியமும் மேன்மேலும் வளரும். ஆச்சாரியன் கைப்புகுந்தால் மந்திரங்கள் மற்றும் மந்திரார்த்தங்கள் கைப்புகும். மந்திரார்த்தங்கள் கைப்புகுந்தால் ஆச்சாரியன் மூலம் உபாயத்தை அனுஷ்டித்து பரமபதம் அடைவது நிச்சயம். அவர்களை அடிக்கடி சேவிப்பதும், அவர்கள் தனியனை நாள்தோறும் அனுசந்தானம் பண்ணுவதும், அவர்கள் காட்டித் தந்த எம்பெருமானுக்கு நாள்தோறும் திருவாராதனம் செய்வதும் நாம் உஜ்ஜீவிப்பதற்கு உயர்ந்த வழி. அவருடைய திவ்ய சரித்திரத்தை அனுபவிப்பதே பெரிய விஷயம். ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவருக்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். தேசிகன் தெரிவிக்கிறார். ஸ்ரீமத் ரகசியத்திர விசாரத்தில் உயர்ந்த கிரந்தத்தில் அருளி செய்கிறார். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. நமக்கு அளவற்ற உபகாரங்களை செய்து வரும் எம்பெருமானையும் அவரை காட்டித் தந்த ஆச்சாரியனும் நாள்தோறும் வணங்கி வழிபட்டு அனுசந்தித்து கார்த்தால 70 முதல் இரவு படுக்கப் போகும் வரை ஆச்சாரியன் எம்பெருமான் நினைவாகவே நம் மனதில் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன வழி? இல்லையே, புலன்கள் இழுக்கிறதே. அப்படின்னா இந்த மாதிரி ஆச்சரியமான திவ்ய சரித்திரங்களையும் திவ்ய அனுபவங்களையும் தினமும் ஒரு 5 நிமிஷமாவது கேட்கணும். அதுக்காகத்தான் சுவாமி இதெல்லாம் விட ஸ்ரீ ஆச்சாரிய சப்த சதி அப்படின்னு
வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை 717 ஸ்லோகங்களால் காவிய லட்சணங்களை கொண்டு ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி என்ற ஒரு உயர்ந்த காவியம், 717 ஸ்லோகம். ஆர்யா அப்படிங்கிற ஒரு மீட்டர், அந்த ஆர்யாங்கிற மீட்டரில் ரொம்ப அழகாக அதை சுவாமி மன்னார்குடி சுவாமி கந்தாடை ஸ்ரீமத் கோபாலாரிய மகாதேசிகன் என்ற சுவாமி அருளி செய்திருக்கிறார். 717 ஸ்லோகம் ஆர்யா மீட்டரில். அது ஒரு ரேர் மீட்டர். தேசிக சரித்திரத்து தகவல்களை தருவதோடு நிற்காமல் இந்த 717 ஸ்லோகத்தில் நாவல்பாக்கம் யஜ்ஞவராக தாத்தாச்சார் சுவாமி கண்ணன் சுவாமி, நம்ம வாசுதேவாச்சாருடைய திரு தமையனார், அவர் இதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இங்கிலீஷில் அர்த்தம் எழுதியிருக்கார். அதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கே தமிழ்லையும் நம்முடைய சிங்கப்பூர் ஸ்ரீகாந்த் சுவாமியும், விளக்குடி கிடாம்பி ஸ்ரீகாந்த் சுவாமியும், ஸ்ரீ புலிக்குன்னம் வங்கியபுரம் ஜெகநாதன் சுவாமியும் இதுக்கு தமிழில் அர்த்தம் ரொம்ப எளிய நடையில் எழுதியிருக்கிறார்கள். இப்போ தான் சமீபத்தில் வெளியாகியது. ஸ்ரீமதி மீரா ரமணன் அப்படின்னு இந்த ஸ்ரீ கோபால ஐயங்கார் இந்த ஸ்தோத்திரத்துடைய அருளி செய்த அந்த ஸ்ரீ உவே மன்னார்குடி கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் அவருடைய தம்பியோட தௌஹித்ரி, அவருடைய இளைய சகோதரர் ஸ்ரீ உவே ரகுநாதாச்சாரியருடைய தௌஹித்ரி பேத்தி, பொண்ணு வைத்து பேத்தி ஸ்ரீமதி மீரா ரமணன். அவள் ரொம்ப அழகாக நமக்கு இந்த தமிழ் புத்தகத்தையும் இந்த ஆங்கில புத்தகங்களையும் இந்த சமஸ்கிருத மூலத்தையும் வெளியிட்டிருக்கிறார். இதில் சுவாமி கண்ணன் சுவாமி இதுக்கு ஸ்ரீமுகம் எழுதியிருக்கார். இந்த தமிழ் புத்தகத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான அந்த ஸ்ரீமுகமே நம்ம கவர்ந்து இழுக்கும், இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று. ப்ரொஃபஸர் கண்ணன் சுவாமி, நாவல்பாக்கம் யஜ்ஞம் சுவாமி, ஆல்சோ கால்ட் அஸ் கண்ணன் சுவாமி, ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில் எப்போவுமே அவருடைய எழுத்து வடிவங்கள் எதை எழுதினாலும் அவ்வளவு ரசிக்கத்தக்க வகையில் இருக்கும். இது எஸ்பெஷலி இது காவியமாக இருப்பதால் தேசிக சரித்திரத்துக்கு தகவல்களை தருவதோடு நின்று விடாமல் அவற்றை இலக்கிய நயங்களுடன் கூட்டி சுவாரஸ்யமாக்கி தருவதால் இது காவியமாகிறது. இதில் ரசிக்க வேண்டிய அம்சங்கள் ஏராளம் என்கிறார் அவர் ஸ்ரீமுகத்தில். அவற்றுள் சிலவற்றை இப்போது மாதிரிக்கு காட்டுவோம்னு அந்த ஸ்ரீமுகத்தில் தெரிவிக்கிறார். அதாவது தேசிகனுடைய கீர்த்தி அப்பழுக்கில்லாமல் இருந்தாலும் திக்கெட்டில் பரவியதாலும் அது நில ஒளியைப் போல இருக்கிறது அப்படின்னு 189வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறாராம். தீதிலார் நல்லோர் திலலுடைய அழகை ஏற்படுத்தியது தேசிக கீர்த்தி. இதற்கு மாறாக நிலவொளி என்பது சத்கணம் என்ற நட்சத்திர கூட்டத்தின் அழகை அழித்து விடுகிறது. அதாவது நிலவொளி வந்தால் பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுடைய ஒளியெல்லாம் மங்கி போயிடும். ஆனால் நம்முடைய தேசிகன் ஆகிய நிலா எப்படி இருக்குன்னா, அந்த நிலவொளி இருந்தாலும் கூடியிருக்கிற சிஷ்ய கோட்டிகள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களும் தீதிலார் நல்லோர் திரளாக அவர்களுடைய அழகும் மேம்படுத்தப்படுகிறது ஆச்சாரியனுடைய கிருபா கட்டாட்சத்தினால். ரெண்டாவது, நிலவொளி ராத்திரியில் மட்டும்தான் இருக்கும். தேசிக கீர்த்தி அல்லும் பகலும் வளரும். மூணாவது, மாசுபடாதது தேசிக கீர்த்தி, தேசிக ஒளி. சந்திரன் களங்கத்தோடு கூடியவன். இப்படி தேசிக கீர்த்திக்கும் சந்திர பிரகாசத்துக்கும் 2 ஒப்புமைகளையும் 3 வேற்றுமைகளையும் சேர்த்து காட்டியதால் இது வத்திரேக அலங்காரம் வாசகர்களின் மனசை கவர்கிறது என்கிறார். அதுவும் சில ஸ்லோகமெல்லாம் ரொம்ப அழகாக ஒரே ஸ்லோகத்துக்கு நிறைய அர்த்தங்கள் தெரிவிக்கிறார். நிறைய ஸ்லோகத்துக்கு ஒரு வேர்டு ரிப்பீட் பண்ணுறார். ஒரே வேர்டை 2 தடவை ரிப்பீட் பண்ணுறார் ஒரு ஸ்லோகத்தில். அந்த 2 வேர்டுக்கும் ஒரே ரிப்பீட் ஆன வேர்டுக்கும் ஒவ்வொரு சமயத்தில் வேறு வேறு அர்த்தம். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது அனந்தசூரி திருமலையின் சகோக்தி அலங்காரம்னு அனந்தசூரி திருமலையின் மீது ஏறினார் தேசிகனோட திருத்தகப்பனார். கருடனும் உற்சவத்துக்காக துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் கொடியேற்று விழாவின் போது மலையேறினார். 2ஐயும் ஒரே ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஏறினார் என்பது ஒரே வினைச்சொல்.
அனந்த சூரியும் கருடனும் 2 பேர் எதில் ஏறினார்கள் என்பதில் வேறுபாடு. ஒருத்தர் மலை ஏறினார், இன்னொருத்தர் துவஜஸ்தம்பத்தில் ஏறினார் உற்சவத்துக்காக. ரொம்ப இரட்டை பொருள் பதத்தால் நயம். அதே நாமே தோத்தாரம்பையின் கர்ப்பத்தை பற்றி, அந்த ஒரே வஸ்து உபனிஷத்துகளுக்கு உல்லாச ஸ்தானமாக இருந்ததாம். உபனிஷத்துக்கெல்லாம் களிப்புற்றது, காட்டிய வேதம் களிப்புற்றது. ஆச்சாரியன் வரப்போறார்னு நல்வழிக்கு ரத்தன விளக்காயிற்று தோதாந்திரையின் கர்ப்பம், தோத்தாரம்பையின் கர்ப்பம். அறிஞர்களுக்கு ஒரு பற்றுக்கோடாயிற்று. ஏன் ஏன் என்கிற சந்தேக பிராணிகளுக்கு காட்டு தீயாயிற்று. இதில் ஒவ்வொரு உருவகமும் எப்படி பொருந்துகிறது என்பதை யோசித்து பார்க்கும்போது ரசிக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. உவமையை பற்றி தெரிவிக்கிறார். துருஷ்கர்கள் கொண்டு வந்த அறிவாளின் அமைப்பு கூரான பற்களை வரிசையாக அடுக்கி வைத்ததை போல இருக்கான். அது பண்ணுற காரியத்தை பார்த்தா, கொலையை பார்த்தா யமனுடைய பல்வரிசை போல இருக்குன்னு. அப்படி அந்த உருவ பொருத்தமும் செயல் பொருத்தமும் இருப்பதால் அது மேலும் நினைத்து பார்க்க தோன்றுகிறது. அதில் ஒட்டி கொண்டிருக்கும் மாமிச துண்டுகள் இந்த உவமையை மேலும் பொருந்த வைக்கிறது. ரொம்ப அழகான விஷயங்கள். இப்படி விதவிதமான இலக்கிய நயங்களை சுவாமி இங்கே 717 ஸ்லோகத்தில் அள்ளி தெரித்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் இன்னும் ஆழ்ந்து ரசிக்க வேண்டும். பல வகை இலக்கிய நயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வகை நயத்துக்கும் பற்பல ஸ்லோகங்களை காட்டுகிறார். நம்முடைய ரசானுபவம் தினமும் தொடர வேண்டியிருக்கு. அதனால தான் ஸ்ரீமதி மீரா ரமணன் அடியேனை தேர்ந்தெடுத்ததுக்கு அடியனுடைய பரம பாக்கியம். அது ஆச்சாரியன் கிருப்பை தான். சுவாமி ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஆண்டவனுடைய கிருபா கட்டாட்சம். மாமி என்ன தேர்ந்தெடுத்த, அடியனை போய் தேர்ந்தெடுத்தான். என்னையும் பொருளாக்கி ஏற்றமுறை செய்வித்த அந்த ஆச்சாரியனுக்கு வந்தனம். அதுக்கே இதை தமிழில் அர்த்தத்தை எழுதின ஸ்ரீகாந்த் சுவாமியும் ஜெகநாதன் சுவாமியும் மனமு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அடியேன் இதை சொல்லலாம் அப்படின்னு பர்மிஷனும் கொடுத்து அனுக்கிரகமும் பண்ணி பரமபாக்கியம் அடியனுக்கு. இந்த ராமாயணம் எப்படி ராமச்சரித்தத்தை போற்றுகிறதோ அது மாதிரி இது தேசிகாயணம்னு 700 ஸ்லோகத்தை 7 காண்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக. பாலகாண்டம் அங்கே ராமாயணத்தில், இங்கே தேசிகனுடைய அவதார படலம் 148 ஸ்லோகம். அப்புறம் திரிவேந்திரபுரம் க்ஷேத்திர காண்டம், அஹீந்திரபுர க்ஷேத்திர காண்டம், அது வந்து ஒரு 80 ஸ்லோகம். சத்யவிரத க்ஷேத்திர காண்டம், திருக்கச்சி யாத்திரை படலம், அவர் 53 ஸ்லோகம். ஆதிவராக க்ஷேத்திர காண்டம், சேஷகிரி யாத்திரை படலம், அது ஒரு 70 ஸ்லோகம். முக்தி தேச யாத்ரா காண்டம், வடநாடு தென்னாடு யாத்திரை படலம், ஒரு 40 ஸ்லோகம். ஸ்ரீரங்க க்ஷேத்திர காண்டம், ஸ்ரீரங்கம், திருப்புல்லானை, நவ திருப்பதி, திருவனந்தபுரம், திரு அனந்தபுரம், சோழநாடு, திருப்பதி, இந்த யாத்திரை, அது 200 ஸ்லோகம். ஸ்ரீரங்கநாத புனப்பிரதிஷ்டா காண்டம், சத்தியாகாலம் முடிஞ்சு ஸ்ரீரங்க ரட்சணம் வந்து ஸ்ரீரங்கநாதன் புனப்பிரதிஷ்டை படலம், மீதி ஒரு 160 ஸ்லோகம். இப்படி ஆச்சரியமாக 717 ஸ்லோகங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இந்த தமிழ் அர்த்தங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடியேன் இன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு சுவாமி தேசிகன் திருநட்சத்திரத்தை அன்னைக்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனை பிரார்த்தித்து சேவிச்சுண்டு சுவாமி தேசிகன் திருவடி தாமரைகளில் புன பிரணாமம் பண்ணி அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஆண்டவனை திருவடியை பாதுகையை சேவிச்சு ஏதோ குருவி தலையில் பணங்கா மாதிரி ஆரம்பிக்கிறேன். அனுக்கிரகம் பண்ணணும். ஏதாவது தவறு இருப்பின் அது அடியேனுடைய மந்த புத்தி நாளதானே தவிர இந்த இவர்கள் பாகவதோத்தமர்கள் ஆச்சாரியர்கள் எழுதின இந்த ஆச்சரியமான அர்த்த அனுபவம் அதெல்லாம் முடிஞ்ச அளவு தெரிவிக்கிறேன். அந்த ஸ்லோகம், அந்த சரித்திரம், அந்த நிகழ்வு வரும்போது அதற்கு சம்பந்தமான பாசுரங்கள் தேசிக ஸ்தோத்திரங்களையும் சேர்த்து அனுபவிக்கலாம்னு இந்த நஞ்சியர் சொல்கிற மாதிரி தினம் அனுபவிக்கும் ஒரு காரணம், ஒரு வியாஜ்யம் இது. நாளைக்கு சுவாமி ஸ்ரீமத் கோபாலாரிய மகாதேசிகனுடைய சரித்திரத்தையும் ஒரு சின்னதாக சொல்லிவிட்டு இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். இதை வந்து இந்த தமிழ் புஸ்தகத்தை எம்பெருமானார் தரிசனம் என்ற பப்ளிஷர் அவர் ரொம்ப அழகாக இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த எம்பெருமானார் தரிசனம் இதை வந்து வெளியிட்டவர்கள்
ஸ்ரீ ஸ்ரீனிவாச வரதனும் ஸ்ரீ பரத் சுவாமியும், ஸ்ரீனிவாச வரதன் சுவாமி, பரத் சுவாமி, இவர்கள் நிறைய கைங்கரியம் பண்ணுகிறார்கள் சம்பிரதாயத்திற்கு. பரகால மடம் சிஷ்யா. இவர்கள் ஸ்தோத்திர மாலா, ஸ்தோத்திர ரத்னம், அது மாலா 1 மாலா 2ன்னு 2 புஸ்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். கண்டாவதார ஸ்தோத்திரம், ஆச்சாரிய சப்தசதி இப்போது வெளியிட்டது, ஸ்ரீ சுதர்சன வைபவம் அண்டு சில கிரந்தங்கள் வரப்போகிறது. இன்னும் ஆச்சரியமான இவர்களுடைய கைங்கரியங்கள் தொடரட்டும். அவர்களுக்கும் கிருத்தஜதைகள். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.